நம்ம பாட்டி வீட்டுக்கு போனால் தான் நாட்டுக்கோழி குழம்பு கிடைக்கும். இந்த நாட்டுக்கோழி குழம்பு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? இதை வந்து கறி தனியாக எலும்பு தனியாக எடுத்துகிட்டு இன்றைக்கி கறியை மட்டும் குக்கரில் சேர்த்துருக்கேன். கறியை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பை சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் 8 விசில் வச்சு இறக்கிடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் 4 ஸ்பூன் எண்ணெயை விட்டு பட்டை பிரிஞ்சி இலையை போட்டு தாளித்து 4 வெங்காயத்தை போட்டு வதக்கி இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டு 3 தக்காளியவும் கல்லுப்பையும் சேர்த்து அந்த தக்காளி நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு குழஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா வேக விட்டு அதில் ஒரு 2.5 ஸ்பூன் குழம்புத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்து அதை ஒரு பெரட்டி விட்டு அதில் கறியை வேக வச்சுருந்த கறியவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியவும் சேர்த்து கறியில் மசாலா ஏறுற அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும். கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா பொடிச்சு வச்சுருந்த பொடியவும் சேர்த்துட்டு அதுவும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கணும்னு நினைக்கி நாட்டுக்கோழி நம்ம பாட்டி வீட்டில் செய்கிற நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இதை சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அக்கா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இந்த எலும்பு குழம்பு வந்து நாளைக்கு வீடியோவில் போடுறேன்.